ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம படத்தோட கதையில உடேலா 2 அப்படின்னு சொல்லி ஒரு வெறித்தனமான படத்தை பத்தி தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அருந்ததி படத்துக்கு இணையாக ஒரு படம் இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த படத்தை சொல்லலாம். தெலுங்குல சும்மா தமனா தாறுமாறா நடிச்சிருப்பாங்க. பார்ட் 1 பார்த்தா தான் புரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டா அப்படிலாம் ஒண்ணு கிடையாது. ஆனா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். வேணும்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதுவும் நம்ம சேனல்ல ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஸோ அதை பார்த்துட்டு இதை பார்க்கணும்னா கூட பாருங்க. இல்ல நான் ஒன்லைன்ல சொல்றேன். அப்படியே இந்த கதையை பார்த்துட்டு அப்படியே பார்ட் 2 கண்டினியூ பண்ணீங்கன்னாலும் உங்களுக்கு பக்காவா புரியும். பார்ட் 1ல ஒடேலான்னு சொல்லி ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல திருப்பதின்னு சொல்லி ஒருத்தர் இருக்கான். அவன் புதுசா ராதான்னு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்றான். கல்யாணம் பண்ணி சில நாள் அந்த பொண்ணு கூட குடும்பம் நடத்துறான். ஆனா குழந்தை கிடையாது. இதனாலேயே பொண்டாட்டி திருப்பதிய நீ எதுக்குமே லாகில்ல, கல்யாணம் பண்ணி கூட என்ன சந்தோஷமா வச்சுக்க முடியல அப்படின்னு சொல்றான். ஏன்னா திருப்பதிக்கு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறதுக்கு பிரச்சனை. இப்படியே மனைவிகாரி குத்தம் சொல்லி பையனுக்கு கொஞ்சம் வெறியேறிடுச்சு. ஊருக்குள்ள அதே நேரத்துல கல்யாணம் ஆகி முதல் இரவுக்கு போகிற பெண்கள் எல்லாமே மர்மமான முறையில இறந்து போறாங்க. போலீஸ்காரங்க விசாரிச்சதுல அந்த பொண்களை எல்லாத்தையுமே பாலியல் பலாத்காரம் பண்ணி கொலை பண்றது தெரிய வருது. இது யார் பண்றாங்க, எதுக்காக பண்றாங்கன்றது இது நாள் வரைக்குமே கண்டுபிடிக்காம இருக்கும்போது ராதா வீட்டுக்குள்ள ஒரு பொட்டி இருக்கு. அந்த பொட்டிக்குள்ள முழுக்க முதல் இரவுக்கு அனுப்பப்பட்ட பெண்களோட உள்ளாடைகள் எல்லாத்தையுமே சேகரிக்கப்பட்டிருக்குது. அந்த பொட்டி திருப்பதியோடது. அப்பதான் தெரியுது ராதாக்கு திருப்பதி ஊருக்குள்ள இருக்கிற இறந்து போற பெண்களுக்கு எல்லாத்துக்குமே காரணம் திருப்பதி தான். சோ திருப்பதி தான் முதல் இரவுக்கு போற பெண்களை கடத்திட்டு வந்து ரேப் பண்ணி கொலையும் பண்றான். அப்படிப்பட்ட ஒரு கேடு கெட்டவன ராதா கொலை பண்ணி அவன் தலையை எடுத்துட்டு போயிட்டு கடைசியா ஸ்டேஷன்ல வைப்பாங்க. அப்படியே அது பார்ட் 1 முடிஞ்சிருக்கும். இப்ப பார்ட் 2 என்ன நடக்குது அப்படிங்கறத மீதி படத்தோட கதை. சேனலுக்கு புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப நேரா பார்ட் 2க்கான கதையை பார்த்துடலாம். பார்ட் 2 ஸ்டார்டிங்ல ஒரு சின்ன ஸ்கூல் போற பொண்ணு ஒரு தலையோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துகிட்டு இருக்காங்க. அங்க இருக்கிறவ எல்லாம் மிரண்டு போறான். டேபிள்ல வந்து அந்த தலையை வைக்கும் போது அங்க இருக்கிற எஸ்ஐ சார மிரண்டு போறாரு. யாரையா இது, யாரோட தலையா இது அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டு இருக்கும் போதுதான் அங்க இருக்கிற ஒரு லேடி கான்ஸ்டபிள், சார் இது வந்துட்டு ராதாவோட தலை. ஒரு 6-7 மாசத்துக்கு முன்னாடி தான் திருப்பதிய அவன் பொண்டாட்டி ராதா கொலை பண்ணி தலை எடுத்துட்டு வந்து இதே மாதிரி வச்சான். இப்ப அதுக்குள்ள ராதாவோட தலையை எந்த பொண்ணு எடுத்துட்டு வந்து வச்சிருக்கா, என்னன்னு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பிளாஷ்பேக்கு கொண்டு போறாங்க. நம்ம ராதா திருப்பதியை கொலை பண்ணாங்க இல்லையா, சேம் அதே மாதிரி கொலை பண்ண முடிஞ்சதுக்கு அப்புறம் அவனோட டெட் பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்காக ஒரு ஹாஸ்பிட்டல்ல வச்சிருப்பாங்க. அப்ப போஸ்ட்மார்ட்டம் பண்ண வர டாக்டர் யாரைய இந்த அளவுக்கு கொடூரமா கொலை பண்ணி இருக்கிறது அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போது அப்ப அங்க இருக்கிற ஆளு ஒருத்தவன் சொல்லவா ஆரம்பிக்கிறான். சார் இவன் பேரு திருப்பதி, இவன் ஊருக்குள்ள இருக்கிற கல்யாணம் ஆகி புது பெண்களை எல்லாத்தையுமே பலாத்காரம் பண்ணி கொடூரமா கொலை பண்ணி வச்சிருந்தான். சோ அது அவன் பொண்டாட்டிக்கு தெரிய வந்து அவன் பொண்டாட்டி இவனோட தலையை வெட்டிப்புட்டா எடுத்துட்டு வந்து ஸ்டேஷன்ல வச்சான் அப்படின்னு சொல்லும் போது அப்ப அங்க இருக்கிற டாக்டர், யோ இவன் சரியான ஆளுதாயா, இவன மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி தண்டனை தாயா கொடுக்கணும், அவன் பொண்டாட்டி சரியாதாயா செஞ்சிருக்கிறா அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. எல்லா வேலையும் முடிச்சதுக்கு அப்புறம் பணத்தை ஊருக்குள்ள கொடுக்கணும். ஊருக்குள்ள கொடுக்கும் போது கூட பணத்தை வாங்குறதுக்கு அந்த திருப்பதியோட அண்ணன் தம்பி அம்மா இப்படின்னு அவனோட குடும்பம் மட்டும்தான் அந்த பணத்தை வாங்குறதுக்காக வந்திருக்குது. பணத்தை வாங்கி ஒரு டிராக்டர்ல எடுத்துக்கிட்டு நேரம் அவனோட ஊருக்குள்ள வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்குள்ள போயிட்டு பணத்தை வச்சுட்டாங்க. தெரிஞ்சவன் சொந்தக்கார ஃப்ரெண்டு இப்படின்னு எல்லாருக்கிட்டையும் திருப்பதியோட உடம்பு வந்துருச்சு, எல்லாரும் வாங்க இறுதி அஞ்சலி செலுத்துவோம்னு சொல்லி கேட்டா ஊருக்குள்ள ஒருத்தனும் வரல. எல்லாரும் ஒரு அரச மரத்து அடியில உட்காந்து பஞ்சாயத்து பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு விஷயம் தெரியுது. ஆனா ஒருத்தர் கூட பணத்தை பாக்குறதுக்காக வரல. தம்பிக்காரன் எட்டி எட்டி பாக்குறான், ஊருக்குள்ள யாராவது வரமாட்டாங்களா அப்படின்னு சொல்லி. ஆனா கடைசி வரைக்கும் அனாதை பணமா வச்சு அழுதுகிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல ஊருக்குள்ள பஞ்சாயத்து சொல்லி பேசிட்டு இருந்தாங்க இல்லையா, பணம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஊருக்குள்ள எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இந்த ஊருக்குள்ள இருக்கிற எத்தனை பெண்கள் அவன் இந்த மாதிரி கதற பண்ணி சாவடிச்சிருப்பான், அவனுக்கு செத்ததுக்கு அப்புறமும் மோட்சம் கிடைக்க கூடாது, அவனோட ஆத்மா சாந்தி அடைய கூடாது அப்படின்னு சொல்லி ஊருக்குள்ள இருக்கிற சில பெருசுங்க பேசிக்கிட்டு இருக்க. அதே ஊருக்குள்ள ஒரு ஐயர் ஒருத்தர் இருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, சில புக்ஸ்களை படிச்சு சமாதி சிக்ஷான்னு சொல்லக்கூடிய ஒரு மந்திரத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. சமாதி சிக்ஷான்னா என்னங்க, கொஞ்சம் டீடைலா சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மோட்சம் கிடைக்காது, இறந்து போனதுக்கு அப்புறம் அந்த ஆத்மா சாந்தி அடையாம அங்கிட்டு இங்கிட்டு அலைஞ்சுக்கிட்டு ரொம்பவே சித்திரவாதம் பண்ணும். எந்த அளவுக்கு அவன் சித்திரவாதம் பண்ணோம்னா அதே சித்திரவாதையே அவனும் பண்ணுவான். பிரேதாத்மா மரதாத்மா அப்படின்னு சொல்லி சில ஆத்மா கூட அவன் சேர்ந்து நரக வேதனை அனுபவிப்பா அப்படின்னு சொல்லி நம்ம அருந்ததி படத்துல அவனுக்கு எப்படி உசுரோட சமாதி கட்டினாங்களோ அதே மாதிரி சமாதி சிக்ஷான்னா அவனோட உடம்ப நேர ஒரு பள்ளத்தை தோண்டி அவனை படுக்க வைக்க கூடாது, அவனை எரிக்க கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது, அப்படியே நிக்க வச்சு அவனோட தலையில கருப்பு கோழியோட ரத்தம், ஊர்ல அணிஞ்சவங்க எல்லாரோட காலடி மண்ணு முடி துணி இப்படின்னு எல்லாத்தையும் அந்த சமாதிக்குள்ள போட்டு அவனுக்கு இந்த சமாதி சிக்ஷா பண்ணிட்டோம் அப்படின்னா நீங்க நினைக்கிற மாதிரி அவன் கஷ்டப்படுவான் அவன் ஆத்மா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. யோ இறந்து போனதுக்கு அப்புறம் அவனை ஏன் அந்த மாதிரி சித்திரவாதம் பண்றீங்கன்னு ஊருக்குள்ள ஒருத்தன் கேட்டா, அவன் நம்மள பண்ணலையா, அவனோட ஆத்மா சாந்தி அடையவே கூடாது அப்படின்னு சொல்லி ஊருக்குள்ள இந்த மாதிரி முடிவு எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இறந்து போன பணத்தை தூக்கிட்டு போயிட்டு புதைக்கலாம் சொல்லி வீட்டுல இருக்க
அவனோட தம்பி தூக்கிட்டு போவான், தம்பியும் இன்னொருத்தவங்களை தான் தூக்கிட்டு போவாங்க. அப்ப கூட நம்ம திருப்பதியோட ஆத்மா எல்லாரும் வாங்கல, அவனோட கூட படிச்ச ஃப்ரெண்டு கூட நின்னுட்டு இருப்பான் ரோட்ல. டே வாடா, ஒரு கை புடிடா, பாவண்டா என் தம்பி ஒண்டியா தூக்கிட்டு போறானுங்கடா, வாடா வாடான்னு சொல்லி அவனோட ஆத்மா கூப்பிடுற சத்தம் நமக்கு கேட்கும். ஆனா ஒருத்தரும் இவனோட பணத்தை தூக்குறதுக்காக வரல. இந்த மாதிரியே கெஞ்சிக்கிட்டே போயிட்டு இருக்கும்போது எரிக்க போற இடத்துல ஊருக்குள்ள இருக்கிறவங்க எல்லாரும் வந்து அந்த பணத்தை புடுங்குறாங்க. பணத்தை புடுங்கிட்டு இவனுக்கு சமாதி சிக்ஷா பண்ண போறோம், கிளம்புங்க இருந்து அப்படின்னு சொல்லும் போது கூட திருப்பதியோட குடும்பம் வேண்டாம் வேண்டாம் சொல்லி கதறுவானுங்க. ஆனாலும் திருப்பதியோட அந்த ஆத்மா சொல்லும், டே நான் செத்து போயிட்டேன்டா, நான் செத்து போனதுக்கு அப்புறமும் ஏன்டா என்ன இந்த மாதிரி பண்றீங்க, நான் பண்ண தப்பு எல்லாமே உண்மைதான், பண்ணதுக்கான தப்பு என் பொண்டாட்டி என்ன தண்டனை கொடுத்துட்டா, என்ன தயவு செஞ்சு விட்டுடுங்க, என்னோட ஆத்மா சாந்தி அடைகிற மாதிரி ஏதாவது பண்ணுங்கடா, என்ன எரிச்சிருங்கடா அப்படின்னு சொல்லி எவ்வளவோ தூரம் அந்த மைண்ட் வாய்ஸ் கேட்கும். ஆனாலும் ஊர்க்காரங்க அவனை நிக்க வச்சு அவங்க சொன்ன மாதிரியே கருப்பு கோழியோட ரத்தமும் ஊர்ல அணிஞ்ச துணியும் கரிஹட்டைகளும் இதெல்லாம் போட்டு அவனை அங்கவே சமாதி சிக்ஷா பண்ணவ ஆரம்பிச்சுட்டாங்க. பூஜை பண்ணி அதே இடத்துல சமாதி போட்டுட்டாங்க. ஊருக்குள்ள இறந்து போற ஆடு மாடு கோழிகளை இதே இடத்துல தான் புதைச்சு வைப்பாங்க. அதே மாதிரி ஒரு ஆலமரத்து அடியில புதைச்சு வச்சுட்டாங்க. இனிமே இவனோட ஆத்மா பிரேதாத்மா நரக வேதனையை அனுபவிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஊர் மக்கள் எல்லாரும் போனதுக்கு அப்புறம் இங்க இருக்கிற இந்த சமாதிக்குள்ள இருக்கிற திருப்பதியோட ஆத்மா, இந்த ஊரையே நான் நாசமாக்குறேன், சுடுகாடாக்குறேன், நான் யாருங்கிறத காமிக்கிறேன்டா, சமாதில இருந்து வெளிவரும்போது உங்களுக்கு தெரியும்டா அப்படின்னு ஒரு பக்கம் அலறிக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி இமாலய பனிமலையில ஒரு சித்தர் இருக்கிறத காமிக்கிறாங்க, சிவன் அடிகளார். அவருக்கு இங்க நடக்கிற விஷயம் எல்லாத்தையுமே தெரியுது. இப்படி ஒரு பிரேதாத்மா உருவாகிட்டு இருக்கும் போது அதே மாதிரி ஒரு மரணாத்மா உருவாகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இன்னொரு சீன்ல இந்த பிரேதாத்மாவை அழிக்கிறதுக்கான ஒரு சக்தி உருவாகிட்டு இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு காசில புனித நீர் ஆடிக்கிட்டு இருக்க அந்த இடத்துல நமசிவாய ஒரு மந்திரத்தை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணா திரும்ப இந்த ஊரை காமிக்கிறாங்க. உடேலா ஊருக்குள்ள எல்லாரும் சந்தோஷமா நிம்மதியா இருக்கிறாங்க. இந்த பிரச்சனை நடந்து ஒரு 6-7 மாசத்துக்கு அப்புறம் ஊருக்குள்ள ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் நடக்குது. நல்லபடியா நடக்குது. அங்க இருக்கிற பெரியவங்க எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க. இந்த ஊருக்குள்ள இந்த மாதிரி கல்யாணம் நடந்து நிம்மதியா கல்யாண சாப்பாடு சாப்பிட்டு 6 மாசம் ஆச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, அந்த திருப்பதி இறந்து போனதுக்கு அப்புறம் தான் ஊரு நிம்மதியா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் ஹாப்பியா இருக்காங்க. அதே டைம் இப்ப நைட் டைம் ஆகிட்டு இருக்கு. அங்க ஊருக்குள்ள ஒரு ஐயர் இருந்தார் இல்லையா, அவர் இந்த பக்கமா வண்டியில போறாங்க. அதே மாதிரி ஆலமரத்துக்கு அடியில சில சிறுவட்ட பசங்க குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த வழியா போற ஐயரை கூட்டு, யோ ஐயரே வாயா ஒரு கட்டிங் போட்டு போலான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இவருக்கு கட்டிங் உடனே கை கால் புரியல. சரி வரண்டா அப்படின்னு சொல்லிட்டு நேரா அங்க போறாங்க. எங்கேயா இவ்வளவு வேகமா போயிட்டு இருக்குன்னு சொல்லி கேட்டா, இப்ப புதுசா கல்யாணம் ஆயிருக்கு இல்லையா யாமினி பொண்ணுக்கு, அந்த பொண்ணுக்கு இப்ப முதல் இரவுக்காக ஆசீர்வாதம் பண்ணி நல்ல நேரத்துல ரூமுக்கு அனுப்பணும் அப்படிங்கிறதுக்காக இங்க போய்கிட்டு இருக்காரு போல. சரி இன்னைக்கு கட்டிங் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க இல்லையா, அப்ப அதுல ஒருத்தர் இருக்கிறான். அவன் என்ன சொல்றான்னா, அந்த யாமினியை நான் சின்ன வயசுல இருந்து காதலிச்சிருக்கேன் தெரியுமா, அவளுக்கு மூக்கு ஒழுக்கும் போது நான் என் சட்டையால தொடச்சு விட்டுருக்கேன், கொய்யாக்காலாம் பறிச்சு கொடுத்துருக்கேன். ஆனா அப்படிப்பட்டவளுக்கு நீயே கல்யாணத்தை பண்ணி நீயே சாந்தி முகூர்த்துக்கு வழி அனுப்புற பத்தியா, என்னால இது ஏத்துக்க முடியலையா அப்படின்னு சொல்லி கேட்டா, என்னடா பண்றது, அவ பணக்காரி, அவங்க அப்ப ஒரு நல்ல வசதியான இடத்துல தானே பொண்ணை கட்டி கொடுப்பான், அதனால பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அதே இடத்துல இருக்க அவன், இனி வேணா பாரு, என்னைக்காவது ஒரு நாள் அந்த யாமினி லட்டை நான் சாப்பிட போறேன், சாப்பிட்டு இது எல்லாத்துக்கும் காரணம் திருப்பதிங்கிற பேய் தான் அப்படிங்கிற மாதிரி அவன் மேல நான் பழிய போட போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சாமியாருக்கு பயங்கரமான கடுப்பு. ஏன்டா நேரம் கட்ட நேரத்தில் அந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன், கிளம்புறா டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற சாமியார் கிளம்பலாம் முடிவு பண்றாரு. ஆனா உச்சா அர்ஜென்ட்டா வந்துருது. சரி வேற வழி இல்ல அப்படின்னு சொல்லி உச்சா அடிக்கிறதுக்காக இந்த பக்கம் போயிட்டு இருக்காரு. அதே இடத்துல இன்னொரு பக்கம் முதல் இரவுக்காக தயாராயிட்டு இருக்கிற அந்த பொண்ணை காமிக்கிறாங்க. மேக்கப்ல சும்மா பலவந்தமா நடந்துகிட்டு இருக்கு. இந்த பக்கத்துல உச்சாடிக்கு போனாரு இல்லையா, இந்த பக்கமா திருப்பதியோட சமாதி இருக்கு. அந்த பக்கமா தெரியாதனமா ஒரு நைட் டைம்ல வந்துடுறாரு. உச்சா அடிச்சுக்கிட்டு இருக்கும் போது கூட திருப்பதியோட மைண்ட் வாய்ஸ்ல, வாடா கிட்ட வா, நான் சீக்கிரமா வெளியே வரணும் அப்படின்னு சொல்லி அவன் கத்திக்கிட்டே இருக்கிறான். இப்ப அந்த பக்கமா உச்சா அடிச்சுக்கிட்டு இருக்காரு இல்லையா, உச்சா அடிச்சுட்டு இந்த பக்கம் திரும்பும் போது பக்கத்துல ஒரு முள்ளு ஒண்ணு இருந்திருக்கு. அந்த முள்ளு நம்ம சாமியார் கல்ல குத்திடுச்சு. குத்தி அந்த முள்ள புடுங்கி போடும்போது கூட ரத்தம் நிக்காம ஊத்திக்கிட்டே இருக்கு. அந்த ரத்தத்துல ஒரு சொட்டு நேரா அந்த சமாதிக்கு கீழே இறங்கி திருப்பதியோட அந்த ஆத்மா தலை இருக்கு இல்லையா, மண்டை ஓடுல பட்டவனு அவனுக்கு மோட்சம் கொஞ்சம் கிடைக்குது. அதாவது சமாதில இருந்து வெளியே வர்றதுக்கான ஒரு வழியை இந்த சாமியார் ஏற்படுத்தி விட்டான். அடுத்த நிமிஷம் சாமியாரோட உடம்புக்குள்ள திருப்பதியோட பூதம் புகுத ஆரம்பிச்சிருச்சு. சாமியார் இப்ப அந்த வண்டியை ஸ்டார்ட் பண்றாரு. ஓட்டிட்டு வந்ததோ எக்ஸல். ஆனா 615 ரேஞ்சுக்கு நம்ம டிடிஎஃப் வாசம் மாதிரி சும்மா பரபரன்னு பறந்து நேரா ஒரு செகண்ட்ல அந்த கல்யாண ரூமுக்கு போயிட்டாப்ல. அங்க இருக்கிற பெருசுங்களா, யோ சாமியாரே எங்கேயா போன, நல்ல நேரத்துல வரமாட்டேயா அப்படின்னு சொல்லி சரி ஆசீர்வாதம் பண்ணி பொண்ணு மாப்பிளையும் அனுப்பி விடுன்னு சொல்லும் போது கூட அந்த பொண்ணோட தலையில கை வைக்கும் போது கூட, ஆஹா இன்னைக்கு ஒரு வேட்டை இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த திருப்பதி தானே இவன் உடம்புக்குள்ள இருக்கிறான், சரின்னு நல்லபடியா அனுப்பிச்சு விடுறான். போகும்போது கூட அந்த பொண்ணோட உடம்பையும் இடுப்பையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். எல்லாரும் அங்க இருக்கிற காய்கறி எடுத்துட்டு போன்னு சொல்லி சாமியார் அனுப்பிச்சு விட முதல் இரவுக்கு தயாராயிட்டாங்க. முதல் இரவு ரூம்ல காமிக்கிறாங்க.
உடம்பு நல்லா மழுமழுன்னு இருக்குது, உன் உடம்புக்குள்ள எவ்வளவு அழகா இருக்குது அப்படின்னு சொல்லி வர்ணிச்சுக்கிட்டு இருக்க. என் உடம்புக்குள்ள ஒரு 9 மச்சம் இருக்கு, அந்த 9 மச்சத்தை நீ கண்டுபிடின்னு சொல்லி பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்படியா, 1 by 1 நான் எப்படி கண்டுபிடிக்கிறேன் பாரு, கூகுளை விட பயங்கரமா அப்படின்னு சொல்லி அவன் அங்க செக் பண்ணிக்கிட்டு இருக்க. அதே இடத்துல 8 மச்சத்தை கண்டுபிடிச்சிருக்கான். எல்லாமே ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்டா, இன்னும் 1 மச்சம் பாக்கி இருக்குல்ல, அதை நீ கண்டுபிடிக்கல அப்படின்னு சொல்லி பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்க. டப்புன்னு கதவை உடைச்சு உள்ள வர சத்தம். யாரடான்னு பார்த்தா சாமியாரு. இதை பார்த்த புருஷங்காரன், யோ சாமியாரே, உனக்கு என்ன கிறுக்கு பிடிச்சிக்கிச்சா, எதுக்கே ரூமுக்குள்ள எல்லாம் வர, போய ஃபர்ஸ்ட் வெளியே, உன்னை யாரை எங்க உள்ள விட்டதுன்னு சொல்லும்போது அந்த பொண்ணு ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு அழுதுகிட்டே இருக்குது. போயான்னு சொன்னாலுமே அவன் கேட்காம ஒரே அடியா சாமியார் இந்த மாப்பிள்ளை அடிப்பா. மாப்பிள்ளை 10 அடி தூரத்துல போயிட்டு தலை உடைஞ்சு அங்கேயே படுத்த படுக்கை ஆயிடுறாரு. இந்த பொண்ணு அழுதுகிட்டே இருக்கிறான். எங்க அப்பாக்கு தெரிஞ்சா உன்னை கண்டிப்பா கொன்னுடுவாரு, தயவு செஞ்சு சொல்றேன் வெளியே போன்னு சொல்லும்போது, செத்தவ எத்தனை தடவை நீ சாவான், வந்திருக்கிறது சாமியார் இல்லடி திருப்பதி அப்படின்னு சொல்லும் போதுதான் இந்த பொண்ணுக்கே புரியுது. அப்படியே திருப்பதியோட உருவம் இந்த பொண்ணோட கண்ணுக்கு தெரிஞ்ச உடனே பயத்துல அலறி துடிக்கிறா. அவங்கிட்ட நீ என்ன சொன்னியோ அதை அப்படியே என்கிட்ட சொல்லு, நானும் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்பதான் இந்த பொண்ணு சொல்லுது, என் உடம்புக்குள்ள 9 மச்சம் இருக்கு, மீதி 1 மச்சத்தை அவன் கண்டுபிடிக்கல, 8 மச்சத்தை தான் கண்டுபிடிச்சான் அப்படின்னு சொல்லும்போது, நான் வேணா கண்டுபிடிக்கட்டுமா அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு அப்படியே கீழே படுக்க வச்சு நகத்தால கீறி கொடூரமான முறையில அந்த பொண்ணை ரேப் பண்றதுக்கு ட்ரை பண்றான். தலைமுடிய ஒரு முடி பிடுங்கினா முடி வரும், ஆனா இவன் ஒட்டுமொத்த முடியுமே பிடிச்சி இழுத்து அந்த பொண்ணை சொட்டையாக்கி அதுக்கப்புறம் ரேப் பண்ணி கொலை பண்ணி போட்டுறான். விஷயம் தெரிஞ்சு ஊர் மக்கள் எல்லாருமே இங்க வந்திருக்காங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு கல்யாணம் நடந்துச்சு. அந்த கல்யாணத்துல இப்படியே நடக்கணும்னு சொல்லி போலீஸ்காரங்க யாருமே விடல. கொலை நடந்த இடத்துல ஃபாரன்சிக்காரங்க வந்து எல்லா டெஸ்ட்டும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதே இடத்துல அந்த பொண்ணோட சடலம் இருக்குது. அவங்க அப்பா அம்மா கதறி துடிக்கிறாங்க. மாப்பிள்ளை ஒரு பக்கம் ஸ்ட்ரக்சர்ல தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ரூமுக்குள்ள போனது சாமியார் தான் அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. ஃபாரன்சிக்ல இருக்க ஃபிங்கர் பிரிண்டும் சாமியாரோட ஃபிங்கர் பிரிண்டும் மேட்ச் ஆயிடுச்சு. போலீஸ்காரங்க இந்த சாமியாரை தூக்கி உள்ள தூக்கிடுவாயா அப்படின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறாங்க. அப்ப கூட அந்த சாமியார், இதை பாருங்க, நான் எந்த தப்புமே பண்ணல, நான் எது செய்யல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அடி போட்டு பொலன்னு பொழந்துடுறாங்க. நீ தானடா உள்ள போயிருக்க, உன்னோட கைரேகை தாண்டா அங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நான் உள்ள போனது என்னமோ உண்மைதான், ஆனா அந்த பொண்ணை நான் சாந்தி முகூர்த்துக்காக அனுப்பி வச்சேன், அந்த கைரேகை கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சாமியார் கொஞ்சம் விவரமா பேசிக்கிட்டு இருக்க. அப்பதான் சாமியாருக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. இல்ல நான் வந்து சாந்தி முகூர்த்துக்காக அந்த பொண்ணு அனுப்பும்போது வர வழியில கட்டிங் சாப்பிட்டு இருந்தேன். அந்த கட்டிங் சாப்பிடும்போது கூட அங்க இருக்கிற ஒருத்தன் யாமினியை நான் அந்த மாதிரி ரேப் பண்ணுவேன், பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பழியை தூக்கி திருப்பதி பேய் மேல போடுன்னு சொன்னான். எனக்கு என்னமோ அவன் மேலதான் டவுட்டா இருக்குன்னு சாமியார் போட்டு கொடுக்க. அடுத்தது அந்த பசங்களையும் ஞாயிற்றுக்கிழமை ஆட்டுக்கறியை தோல் உரிக்கிற மாதிரி வச்சு இந்த போலீஸ்காரர் உரிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க, உண்மையை சொல்லுடான்னு சொல்லி கேட்டா, ஐயா நான் ஏதோ தெரியாம விளையாட்டுக்கு தான் சொன்னேனே தவிர நான் அந்த கொலையை பண்ணல, நான் இதை பண்ணல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. போலீஸ்காரன் தலைமுடியில ஒரு முடி புடுங்கினா முடி வருண்டா, ஆனா நீங்க ஏன்டா இப்படி டோப்பாவை கழுற்ற அளவுக்கு பிடிங்கி வச்சிருக்கீங்கன்னு சொல்லி போலீஸ்காரர் விடுற மாதிரி தெரியல. அடுத்தது இங்க இருக்கிற ஊருக்குள்ள ஒரு பாய் ஒருத்தர் இருக்காரு. அருந்ததியில எப்படி ஒரு பாய் இருப்பாரு, அதே பாய் இங்கேயும் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர்கிட்ட ஒரு சின்ன பொண்ணு ஏதோ பேய் பிடிச்ச மாதிரி ஒரு 2-3 நாளா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி அப்பா அம்மா கூப்பிட்டு வந்திருக்காங்க. இங்க இருக்க பாயோ பேய் பிடிச்ச மாதிரி இல்ல, பேய் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில பரிகாரத்தை பண்றாரு. ஒரு கோழியை கொடுத்து நைட் டைம்ல ஊர் எல்லா பகுதியில போட்டுருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போறாங்க. அந்த புருஷனும் பொண்டாட்டியும் நைட் டைம்ல நம்ம ஆலமரத்துக்கு அடியில, அதாவது திருப்பதியோட சமாதிக்கு நேர்ல அந்த ஒரு பூஜையை போட்டு அந்த கோழியை அங்கேயே போட்டுட்டு போயிடுறாங்க. கொஞ்ச நேரத்துல அந்த வழியா ஒருத்தன் போன் பேசிட்டே வரான், கேபிள் டிவி காரன். அவன் போன் பேசிட்டு வரும்போது எதையோ ஒரு விஷயத்தை பார்த்து பயந்து போய் அங்க நின்றுட்டு இருக்கிறான். அப்படியே போன் எடுத்து சில வீடியோவை எடுத்துட்டு இருக்கான். என்ன நடக்குதுன்னு பார்த்தா திருப்பதியோட ஆத்மா அந்த கோழி இருந்தது இல்லையா, அந்த கோழியை உட்காந்து சாப்பிட்டு இருக்கிற மாதிரி இவன் பார்த்துட்டு இருக்கிறான். பார்த்து மிரண்டு போய் அடுத்த நாள் காலையில ஊருக்குள்ளேயும் வந்து சொல்றான். அதே மாதிரி அந்த பாய் இருக்கார் இல்லையா, அவர்கிட்டயும் வந்து சொல்றான், நீ சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்டான். ஆமா பாய், இதுதான் நடந்தது அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் பயந்துகிட்டு இருக்க. அதே இடத்துக்கு ஊருக்குள்ள ஒருத்தவன் கட்சியில இருக்க ஒரு ஆளு அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கிறதுக்காக பத்திரிக்கை வைக்கிறதுக்காக இங்க வந்திருக்கிறாரு. பாயோ இந்த நேரத்துல கல்யாணம் வேண்டாம், ஊருக்குள்ள பாத்தீங்கல்ல எவ்வளவு பிரச்சனை நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டா, பத்திரிக்கை வந்தவரோ, யோ அந்த சாமியார் தான் அந்த பொண்ணு இந்த மாதிரி பண்ணிட்டான், அவனுக்கு தான் வேற வேலை இல்ல, ஏதோ பார்க்க பொண்ணு அழகா இருந்ததுன்னு அந்த மாதிரி பண்ணிட்டான், வேணா நீ கல்யாணத்துக்கு கூட வராது, ஆனா தேவையில்லாம இந்த மாதிரி பேசுறவளை வச்சுக்காதுன்னு சொல்லிட்டு அந்த ஆள் பத்திரிக்கை வாங்கி வேற ஒருத்தவங்களுக்கு கொடுத்துட்டு போறாங்க. என்ன நடக்க போகுதுன்னு ஒண்ணுமே புரியாம இருக்க. அதே டைம் நைட் டைம்ல காமிக்கிறாங்க. திருப்பதியோட சமாதிக்கு பக்கத்துல பழைய சைக்கிள் ஒன்று இருக்கு. அந்த சைக்கிள் அப்படியே இப்ப ஊருக்குள்ள தானா போயிட்டு இருக்குது. அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் காலையில காமிக்கிறாங்க. திருப்பதியோட குடும்பம் அவனோட சமாதிக்கு சில சாப்பாடுகள் எல்லாம் கொடுக்கறதுக்காக இங்க வந்திருக்கிறாங்க. இலைய போட்டு கறி சோறு, கல்லும் சில சாராயம், பீடி, சுருட்டு இப்படின்னு ஏகப்பட்டதை வச்சு ஒரு படையில போடுறாங்க. அவங்க அம்மாக்காரங்க அழுகுறாங்க, திருப்பதி நீ இப்படி எல்லாம் போவேன் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சு பார்க்கல, உனக்கு பிடிச்சது எல்லாத்தையும் செஞ்சிருக்க, நிம்மதியா சாப்பிடுப்பான்னு சொல்லிட்டு இருக்கும்போது சைக்கிள் வேற அங்க இருக்குது. அவன் தம்பிக்காரன்
ஏண்டா உன் அண்ணன் சைக்கிள் எதுக்குடா இங்க எடுத்துட்டு வந்து நிறுத்தி வச்சிருக்கேன்னு சொல்லி கேட்டான். அம்மா நான் சைக்கிள் எடுத்துட்டு வரலாமா, இது எப்படி வந்துச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, உங்க அண்ணன் மேல இருக்கிற பாசம் உனக்கு இன்னும் போகல, இப்ப கூட பாரு உன் அண்ணனோட சட்டையை தான் நீ போட்டிருக்க அப்படின்னு சொல்லி அம்மாக்காரங்க பேசிட்டு இருக்காங்க. போகும்போது அந்த சைக்கிளையுமே அவன் தம்பிக்காரன் எடுத்துட்டு போறான். அப்படியே கொஞ்ச நேரத்துல அங்க வச்சிருக்கிற படையில எல்லாத்தையுமே திருப்பதியோட ஆவி வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது. இங்க ஊருக்குள்ள கல்யாணம் நடந்துகிட்டு இருக்கு. அதே நேரத்துல கறி விருந்து சோறுன்னு நல்லா பட்டையை கிளப்பிட்டு இருக்காங்க. ஊருக்குள்ள 2 கட்சிக்காரங்க, இப்போ இன்னொரு கட்சிக்காரர் தான் இந்த கட்சிக்காரரோட கல்யாணத்துக்கு வந்திருக்கிறாரு. சாப்பிட்டாச்சு, நல்லா 20 ஆடை வெட்டி தான் சாப்பாடெல்லாம் போட்டிருக்காங்க. நல்லா தடப்படலாம் சாப்பிட்டுருக்காங்க. இப்போ மொய் பணம் எழுதுறதுக்காக வந்திருக்காங்க. அப்போ இந்த கட்சிக்காரர் ஒரு 116 ரூபாய் எழுதிதுக்குப்பா அப்படின்னு சொல்லி மொய் பணம் வைக்கும் போது, ஏன்பா கட்சியில பெரியாளு நீ போய் 116 ரூபாய் வைக்கலாமா சொல்லி கேட்டா, இங்க அப்படியே மைக்கில் சொல்றதால இவனுக்கு கொஞ்சம் கௌரவ குறைச்சல் ஆயிடுச்சு. அங்கேயே சண்டை நடக்குது. கல்யாண பொண்ணோட அப்பா வேற, யோ என்னையா 116 ரூபாய் வச்சதுக்கெல்லாம் ஒரு குத்தமாயா உடியா, அவனால முடிஞ்சது, ஏதோ அவங்க கட்சி இப்ப திவாலா ஆயிடுச்சு, கொடுக்கறத எழுதிக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி மொய் எழுதுறவர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. யோ எனக்கு ஒன்னும் கொடுக்க முடியாமலாம் கிடையாது, நீ என் பொண்ணு கல்யாணத்துக்கு வரும்போது 116 ரூபாய் தானே வச்ச அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆமா அதுவே ஒரு உதவா போற கல்யாணம், அதான் திருப்பதி உன் பொண்ணை ரேப் பண்ணி கொலை பண்ணிட்டான்ல, அப்புறம் என்னையா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இவங்களுக்குள்ள 2 பேத்துக்கு சண்டையாகுது. சண்டையாகிறதுல இந்த கட்சிக்கார, உன் பொண்ணுக்கு இப்ப கல்யாணம் நடந்திருக்குல்ல, நீ வேணா பாரு உன் பொண்ணு ஒரு மாப்பிள்ளையோட விட மாட்டா, அப்பப்ப செருப்ப மாத்திர மாதிரி அப்பப்ப ஒரு மாப்பிள்ளைய மாத்திக்கிட்டே இருப்பா அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்துட்டு போறாரு. சொந்தக்காரர் தான் இருந்தாலும் இந்த மாதிரி சண்டை நடந்ததால பெரிய பிரச்சனையா அப்படியே போயிட்டு இருக்காங்க. இந்த அவமானத்தை தாங்காம அந்த ஆளு சரக்கு அடிச்சுட்டு நைட்டு டிராக்டர்ல போயிட்டு இருக்காரு. போயிட்டு இருக்கும்போது உச்சா வருதுடா நிறுத்துறா அப்படின்னு சொல்லி உச்சாடிக்கிறதுக்காக திருப்பதியோட சமாதிக்கு நேரா வண்டி நிப்பாட்டுறாங்க. நிப்பாட்டின உடனே அந்த ஆளு இறங்கி போயிட்டு உச்சா அடிச்சுக்கிட்டு இருக்கிறான். அதுவும் அந்த சமாதிக்கு நேர்ல தான் உச்சா அடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப கூட அந்த ஆளு, என்னடா திருப்பதி உனக்கு சமாதி கட்டலடா, நாங்க பப்ளிக் டாய்லெட் தாண்டா கட்டுறோம், வரவனுக்கு எல்லாம் இங்க தாண்டா உச்சா வருதுன்னு உச்சா அடிச்சுக்கிட்டு இருக்க. திரும்பும்போது அங்க பாட்டில் ஒண்ணு குடிச்சு போட்டு வச்சிருந்த கண்ணாடி உடஞ்சு இவனோட கால்ல குத்தும். அந்த கண்ணாடியில இருந்து குத்துன அடுத்த செகண்ட் ரத்தம் பிச்சுக்கிட்டு ஊத்த, திரும்பவும் அந்த சமாதிக்குள்ள போயிட்டு ஒரு சொட்டு ரத்தம் பட்ட அடுத்த நிமிஷம் திருப்பதியோட ஆவி இந்த ஆளோட உடம்புல புகுந்துக்குச்சு. நேரா வந்து அந்த டிராக்டர்ல உட்கார்ந்து இருக்கிற அவனையுமே ஒரே அடி அவன் பறந்து போய் அந்த பக்கம் விழுகிறான். டிராக்டரை எடுத்துக்கிட்டு நேரா ஒரே வேகமா அந்த கல்யாண வீட்டுக்கு போறாங்க. கல்யாண வீட்டுக்கு போன உடனே அங்கிருந்து நோட்டை விட ஆரம்பிக்கிறான். புது கல்யாணம் நடந்தது இல்லையா, அந்த வீட்டுல தான் இருக்கிறான். அந்த பொண்ணுக்கு இப்ப எங்க முதலிரவு நடக்குதுன்னு உட்கார்ந்த இடத்துல இருந்து இவனோட கணிப்பு போய்கிட்டு இருக்கு. எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப முதலிரவு வீட்டுக்குள்ள இல்ல, மக்காச்சோளம் காட்டுக்குள்ள முதலிரவு நடக்கிற அந்த இடத்த நமக்கு காமிக்கிறாங்க. எல்லாருக்கும் முதலிரவு வீட்டுக்குள்ள நடக்கும், பல இடத்துல நடக்கும். நமக்கு இப்படி காட்டு மக்காச்சோள காட்டுக்கு மத்தியில நடக்குதுன்னு சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க. ரொமான்டிக்கா ஏதாவது பேசுன்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்டுக்கிட்டு இருக்க, அந்த மாப்பிள்ளையோ முன்னாடி திருப்பதின்னு ஒருத்தர் தான், அவன் எல்லா பொண்ணுங்களையும் வேட்டையாடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இந்த நேரத்துல அந்த கதை எதுக்கு ரொமான்டிக்கா பேசினா ஹாரரா பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த திருப்பதியோட ஆவி பூந்தது இல்லையா, நேரா டிராக்டர் எடுத்துட்டு வந்து ஒரே அடி, யாரையா நீ அப்படின்னு சொல்லி கேட்டா, நான் திருப்பதி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த மாப்பிள்ளையுமே ஒரே அடியா அவனை அதே இடத்துல படுத்துக்கிறான். இந்த பொண்ணை கொஞ்சம் கொஞ்சமா வேட்டையாடுறதுக்காக வந்துகிட்டு இருக்கான். அந்த பொண்ணுகிட்ட, நான் வர்றதுக்கு முன்னாடி நீங்க என்ன பேசிக்கிட்டு இருந்தீங்க சொல்லுங்கன்னு இவன் அந்த பொண்ணை போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க. அந்த பொண்ணு இந்த மாதிரி ரொமான்டிக்கா பேச சொன்ன, அவன் பேசல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பதி இங்க பேசிட்டு இருக்கும்போது இந்த பொண்ணோட கண்ணுக்கு அந்த ஆளு தானே தெரியலாம். காலையில சண்டை நடந்ததை மனசுல வச்சுட்டு எதுவும் பண்ணிடாதீங்க மாமான்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நான் உனக்கு மாமனா, மாமனே கூட வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை ரேப் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படியே அந்த மக்காச்சோளம் காட்டையை எரிச்சுக்கிட்டு இருக்க. அடுத்த நாள் காலையில போலீஸ் ஊருக்காரங்க எல்லாருமே வந்துடுறாங்க. இவ்வளவு கொடூரமா கொலை பண்ணி வச்சிருக்காங்க. வாயில பழத்தை சொருகிறதுக்கு பதிலா அங்க இருக்கிற மக்காச்சோள கருத்தை வாயில சொருவி விட்டு போயிருக்கான். இந்த கொலை இந்த அளவுக்கு யாரையா பண்ணது அப்படின்னு சொல்லி கேட்டா ஒண்ணுமே புரியல. ஆனா அப்பதான் டிராக்டர்ல இந்த மாதிரி வந்தது போனது விஷயம் எல்லாம் போலீஸ்காரங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் போல. அதே நேரத்துல இமாலய மலை பிரதேசத்துல காமிக்கிறாங்க. அங்க இருக்கிற ஒரு சாமியாரு, என்ன இவ்வளவு அக்கிரமம் நடந்துகிட்டு இருக்கு, அந்த பிரேதாத்மா இவ்வளவு சக்தி வாய்ந்ததா அப்படின்னு சொல்லி கேட்டா, இது எல்லாமே சிவனுக்கு சமந்தான், எல்லாமே அதுதான், ஊருக்காரங்க எவ்வளவு தப்பு பண்ணாங்களோ அது இப்ப படிதிக்க காத்துக்கிட்டு இருக்கு, ஆனா இதை போக்குறதுக்கு ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சீன்ல இங்க காமிக்கிறாங்க, அந்த டிராக்டரை ஓட்டிட்டு போனவரும் அந்த சாமியாரும் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து இங்க கூட்டு வந்திருக்காங்க. ஊர் மக்கள் ஒரு மரத்துல கட்டி வச்சு அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஊருக்குள்ள இருக்கிற ஒரு அம்மா வந்து, யோ சாமியாரே, என் பொண்ணுக்கு நீராயா பேர் வச்ச, சடங்கு வைக்கிறதுல இருந்து சம்பிரதாயம் பண்றது எல்லாமே ஒண்ணுதானே கூப்பிட்டோம், உனக்கு எப்படியா என் பொண்ணு இந்த மாதிரி பண்றதுக்கு மனசு வந்துச்சுன்னு சொல்லி கேட்டா, அப்ப அந்த ஆளு சொல்றான், இது பாருமா, நான் பண்ணவே இல்ல, சத்தியமா சொல்றேன், என் புள்ள மேல பொண்டாட்டி மேல சத்தியம் பண்ணி சொல்றேன், அன்னைக்கு குடிச்சதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு எனக்கு சத்தியமா ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே இடத்துல இன்னொருத்தன் வந்து டிராக்டர் ஓடிட்டு போனான் இல்லையா, அவங்கிட்ட அந்த இறந்து போன 2வது பொண்ணோட அம்மா வந்து கதறி எழுகிறாங்க, உன்னை எத்தனை தடவை என் பொண்ணு மாமா மாமான்னு கூப்பிடுச்சு, உன் மடியில
மடியில உட்கார வச்சுதானே காது குத்தணும். நீ எனக்கு கூட பிறக்காத அண்ணனா இருந்தாலும் நான் உன்னை அப்படிதானே நினைச்சேன். எத்தனை தடவை உனக்கு நான் சாப்பாடு போட்டிருக்கேன். எப்படியா என் பொண்ணு இப்படி பண்றதுக்கு மனசு வந்துச்சு? கேவலம் ஒரு அரசியல் சண்டையால இவ்வளவு பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டா அந்த ஆளு பயங்கரமா கதறி அழுகிறான். இத பாரு, உன் பொண்ணு என் பொண்ணு மாதிரிமா, சத்தியமா சொல்றேன், என் பொண்ணுக்கு அந்த மாதிரி நடக்கல, நான் அந்த மாதிரி பண்ணல, என்ன நம்புங்க அப்படின்னு சொல்லி இவனும் அதையே தான் சொல்றான். அப்போ கல்யாண பொண்ணோட அப்பா வந்து கேக்குறாங்க, அவங்கிட்ட கூட இந்த மாதிரி உனக்கு எனக்கு அரசியல்ல 1008 சண்டை இருக்கலாம், ஆனா அந்த சண்டைக்காரனை வச்சு நான் இவ்வளவு கேவலமா பண்ற ஆளு கிடையாதுன்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்காங்க. இவங்க நம்மள நம்ப மாட்டாங்கன்னு சொல்லி இங்க இருக்கிற 2 பேரும் அழுதுகிட்டு இருக்காங்க. நாமளே செத்தரலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அதே இடத்துல ஒருத்தவங்க அவங்க சொல்றது உண்மைன்னு சொல்லி வராங்க. யாருன்னு பார்த்தா அந்த பாய் தான் வந்திருக்கிறாரு. எதியா பாய் உண்மை, சும்மா தேவையில்லாம இந்த கேஸ் எல்லாம் குழப்பாத, இந்த கேஸ்ல இருக்கிறவங்க 2 பேரும் ஸ்டேஷனுக்கு அனுப்புங்க, எதுவா இருந்தாலும் டிபார்ட்மெண்ட் பாத்துக்கணும் போலீஸ்காரர் சொல்ல, இந்த ஊர் மக்களுக்கு புரியுற மாதிரி ஒரு விஷயத்தை நான் போட்டு காட்டுறேன்னு சொல்லி இங்க இருக்கிறான் பாரு கேபிள் டிவி காரன். இவன் ஒரு நாள் நைட்டு வரும்போது இவன் என்ன பார்த்தானு உங்களுக்கு காட்டினா புரியும் சொல்லிட்டு டிவில கனெக்ட் பண்ணி ஒரு வீடியோ போடுறாங்க. அந்த சமாதியில இருந்து அந்த கோழியை சாப்பிட்டது, ஊருக்குள்ள சைக்கிள் மட்டும் தனியா போறது இப்படின்னு சிசிடிவி ஃபுட்டேஜும் சரி இவன் எடுத்திருக்க வீடியோவும் ஊர் மக்களுக்கு போட்டு காமிக்கிறாங்க. அப்படின்னா இது யாரு அப்படின்னு சொல்லி கேட்டா, ஆமா நீங்க நினைக்கிற மாதிரி திருப்பதி தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஊரே அரண்டு போகுது, என்ன திருப்பதி திரும்ப வந்துட்டானா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க. அதே இடத்துக்கு மேல இடத்துல இருந்து ஒரு போலீஸ்காரர் வந்திருக்கிறாரு. ஏயா ஒரு அக்யூஸ்டா இந்த மாதிரி ஊருக்குள்ள வச்சு கட்டி போட்டு அடிக்கிறீங்களே, இதெல்லாம் தப்பு கிடையாதுயா, எதுவா இருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டுவாங்க, சட்டப்படி என்னவோ அதை விசாரிச்சு நாங்க செய்யறோம். இவனை அடிக்கிற விதத்துல அடிச்சு தோலை உரிச்சா இவனுல உண்மையை ஒத்துக்கணுங்க. இவனுங்க பண்ணிட்டு பழிய பிரேதாத்மா அந்த ஆத்மா இந்த ஆத்மான்னு பூதத்து மேல பழி போடுறீங்கன்னு சொல்லி அங்க இருக்கிற போலீஸ்காரர் சொல்லும் போது அதே இடத்துல பாய் இருக்காரு. நீங்க பாக்குறீங்களா காத்து உண்மை, அந்த காத்து தான் உயிரையும் கொடுக்குது உயிரை எடுக்குது. கோழியிலேயே நல்ல கோழி இருக்குது, கெட்ட கோழி இருக்குது. அதே மாதிரி பூனை குறுக்கால போச்சுன்னா அபசகுணம்ன்றீங்க, பசு குறுக்கால போச்சுன்னா சுபம்ன்றீங்க. அப்படின்னா இந்த ஆத்மா இருக்கிறது நிஜம் அப்படின்னு சொல்லி இவர் சொல்லிக்கிட்டு இருக்க. ஆத்மாவது பூதமாவதையோ நீ வேணா பாக்குற, இன்னைக்கு கூட நான் அந்த திருப்பதியோட சமாதி மேல கால் போட்டு உட்கார்றேன் சேலஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஊர்க்காரங்க வேண்டாம் சொல்றாங்க. ஆனா இந்த போலீஸ்காரரு கேட்கவே இல்லைங்க. அந்த இடத்துக்கு போயிட்டு டென்ட் போட்டு எல்லாரும் உட்காந்துருக்காங்க. போலீஸ்காரங்களை எல்லாத்தையுமே இனிமே நீங்க தேவையில்ல, வீட்டுக்கு போங்க, நான் நைட் இங்கே ஸ்டே பண்ணிக்கிறேன், காலையில வரும்போது ஒரு நல்ல காஃபியா வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி அங்க இருக்கிற ஒட்டுமொத்த போலீஸ்காரங்க அனுப்பிச்சு விட்டுறாங்க. நைட்டு ஃபுல்லா அந்த போலீஸ்காரர் அங்கே உட்காந்துருக்காரு. அடுத்த நாள் காலையில டீ எல்லாம் வாங்கிட்டு வராங்க. சார் இன்னும் உட்காந்துருக்காருயா, கெத்து தான் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போது சார் காஃபி வந்திருக்கு குடிங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த ஆள் எதுவுமே பேச்சு முச்சு இல்லாம அமைதியா உட்காந்துருக்காரு. என்னடான்னு சொல்லி கண்ணாடியை திறந்து பார்த்தாதான் தெரியுது, கண்ணு ஒரு கண்ணை காணாம், அப்படியே கீழே குனிஞ்சா முதுகு தோல் எல்லாம் உரிச்சுக்கிட்டு கிடக்குதுங்க. ஊர் மக்கள் எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரிஞ்சது, போலீஸ்காரர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு. அப்படியே நேத்து நைட் அந்த போலீஸ்காருக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி காமிச்சிட்டு இருக்க. நேத்து நைட் இவர் உட்காந்து சிகரெட் அடிச்சுக்கிட்டு இருந்திருக்கிறாரு. அந்த நேரத்துல கூட பயம்படுத்துற மாதிரி சில விஷயங்கள் நடந்திருக்குது. அப்போ அந்த ஆத்மா தான் இவனை பயம்படுத்திருக்குது. இவனோட காலை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போனதுல முதுகு எலும்பு தெரியற வரைக்கும் பின்னாடி தேஞ்சு போச்சு. கொலை பண்ணி கண்ணை நோண்டி போட்டிருக்குது. சோ அதுக்கப்புறம் அந்த ஊருக்குள்ள ஒருத்தவன் தான் பார்த்துட்டு போய் எல்லாருக்கிட்ட சொல்லியிருக்கிறான். சோ இதுதான் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அதுல இருந்து ஊர்ல இருக்கிற எல்லாரும் மிரண்டு போறாங்க. திருப்பதியோட ஆத்மா திரும்பவும் வெளியே வந்திருக்குது, ஊரையே நாசம் பண்ண போகுது, சுடுகாடு ஆக்க போகுது அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டு இருக்க. எல்லாரும் சில பூஜைகளை பண்ணி எல்லாரும் மந்திரம் மாதிரி கட்டி வச்சிருக்காங்க. நைட் டைம்ல ஆனா வெளியே கூட யாருமே படுக்கல. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. இன்னொரு சீன்ல ஜெயில காமிக்கிறாங்க. இறந்து போன திருப்பதி இருக்காங்க இல்லையா, அவனை கொலை பண்ண ஒரு கேஸ்ல அவன் பொண்டாட்டி ராதாவை இங்க அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்க கிட்ட ஊர் மக்கள் எல்லாரும் போயிட்டு பேச ஆரம்பிக்கும் போது அந்த பொண்ணு ஊர் எப்படின்னா இருக்குன்னு சொல்லி கேட்டா, நீ ஊர் நல்லா இருக்கணுன்றதுக்காக உன் புருஷனே கொலை பண்ண, ஆனா இப்ப அவனோட ஆத்மா திரும்ப வெளியே வந்துருச்சுன்னு சொல்லி நடந்த பிரச்சனை எல்லாத்தையும் சொல்றாங்க. ஊர் சந்தோஷத்துக்காக நான் எதை பண்ணணும் அதையே நீங்க திரும்ப வழிவகுத்து வச்சிருக்கீங்களே, எதுக்காக இப்படி பண்றீங்க, அவதான் செத்து போயிட்டால, செத்து போனவன எதுக்கு இந்த மாதிரி தண்டனை கொடுத்தீங்கன்னு சொல்லி பயங்கரமா கதறி அழுகுறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல, இனிமே அவனை கட்டுப்படுத்த முடியாது போல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இதை கட்டுப்படுத்தணும் அதுக்கு ஒரே வழிதான், என்னோட அக்கா தான் வரணும், பைரவி தான் வரணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஊர் மக்கள் எல்லாருக்குமே ஒரு ஷாக். உங்க அக்கா தான் சின்ன வயசுல ஓடி போயிட்டாலே அப்படின்னு சொல்லும்போது, ஆமா ஓடி போயிட்டாங்கிறது உங்களுக்கு தான் தெரியும், ஆனா என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தான் தெரியும் சொல்லிட்டு ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின், அதாவது இந்த ராதா சின்ன வயசுல இருக்கும்போது அவங்க அப்பா அம்மா 2 பேருமே இறந்து போயிருப்பாங்க. பாட்டியோட தயவுல தான் அக்கா தங்கச்சி இவங்க 2 பேருமே வளர்ந்திருப்பாங்க. பாட்டி பயங்கரமான சிவன் அடிகளார், அதுக்காக எப்பயுமே சிவன் பூஜையிலே இருப்பாங்க. ஓம் நம சிவாய ஓம் நம சிவாயன்னு சொல்லி பல மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதை பார்த்து பைரவிக்கு அவங்க பாட்டி மாதிரியே நாமளும் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்திருக்கும். 1,00,000 தடவை ஓம் நம சிவாயன்னு உச்சரிச்சா சில அதிசயங்கள் நடக்கும். 110 கோடி தடவை சொன்னா சிவனை பார்க்கறதுக்கான தரிசனம் கிடைக்குன்னு அந்த பாட்டிமா இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனா பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே அந்த பாட்டிமா இறந்து போனதுக்கு அப்புறம் அவ அங்கிருந்து ஊரை விட்டு போயிட்டா. சிவனுக்கு
பக்தனா இருக்க போறேன் அப்படின்னு சொல்லி வீட்டுல லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருப்பாங்க. சோ அதுக்கப்புறம் தான் என் அப்பா அம்மாவும் இல்ல, நானும் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டேன். ஆனா இது நாள் வரைக்கும் என் அக்காவை நான் பார்க்கல. ஆனா நான் கேள்விப்பட்டிருக்கேன், பக்கத்து ஊருக்குள்ள இருக்கிற ஒரு சிவன் கோவிலுக்கு எங்க பாட்டி அடிக்கடி போவாங்க. அவங்க நினைவு நாள் அன்னைக்கு எங்க அக்கா அங்க வருவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஊர் மக்கள் எல்லாரும் நாங்க போயிட்டு கூப்பிட்டு வரோம்னு சொல்லிட்டு அந்த மலையை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கும்போது கூட ஊர்ல இருக்கிற சில பசுமாடுகளை சில பேர் கூட்டிட்டு போறானுங்க கறி கடைக்காக. அப்படி கூட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு கண்ணுக்குட்டி மட்டும் பின்னாடி ஓடி வரும். அம்மா பாசம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டில எல்லாம் உடைச்சு ஓடி வர கண்ணுட்டியை நிற்பாட்டுறதுக்காக பண்ணுவானுங்க. அப்ப அதே இடத்துல அந்த மாடு வண்டியில கூட்டு போகும்போது தாய் மாடு அங்க இருந்து எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு கீழே இறங்கி ஓடி வந்திருக்குங்க. அப்போ மாட்டை போட்டு அடின்னு அடிப்பானுங்க. அந்த இடத்துல வந்து நம்ம ஹீரோயின் என்ட்ரி கொடுக்குறாங்க. சோ தமனா தாங்க வந்திருக்காங்க. ராதாவோட அக்கா பைரவின்றது இவங்க தான். சோ இவங்க வந்து எல்லாருமே அடிச்சு அங்க இருக்கிற பசுமாடுகளை எல்லாத்தையுமே காப்பாத்துறாங்க. காப்பாத்தும் போது ஊர் மக்கள் சரியான நேரத்துல பார்த்து ஊருக்குள்ள நடக்கிற விஷயத்தை பத்தி எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நீங்க வந்தா மட்டும்தான் உங்களோட ஊரு பழைய மாதிரி வரும், அதுவும் நீ பிறந்த ஊரு தானம்மா, தயவு செஞ்சு காப்பாத்தமான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தப்பு பண்ணிட்டோம், வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு இப்ப பைரவிய ஊருக்குள்ள கூட்டிட்டு வராங்க. ஊருக்குள்ள கூட்டிட்டு வந்த உடனே எல்லாரும் நம்புறாங்க, இனிமே நமக்கு நல்ல நேரம் பிறக்கும் அப்படின்னு சொல்லி இப்ப அவங்க தங்கி இருந்த வீட்டுக்கு போறாங்க. அவங்க பாட்டி எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்க இந்த ஊருக்காரங்க எங்களை நம்புறாங்க. சோ எங்களுக்கு எப்பயுமே துணியா நீ தான் இருக்கணும்னு சொல்லி பாட்டி கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்க. பாட்டியும் உத்தரவு கொடுக்குது. ஒரு உத்தராட்சி கொட்டை இருக்குது, அது கூடமே சாகிறதுக்கு முன்னாடி நமக்கு அந்த நேரம் வந்துருச்சு அப்படின்னா இறந்து போயிடுவாங்க. சோ அந்த மந்திரம் சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பாட்டி இறந்து போன விஷயம் நம்ம பைரவிக்கு ஞாபகத்துக்கு வருது. இப்போ அந்த வீட்டுக்குள்ளே பல நாள் யாருமே தங்காதால வீட்டுக்குள்ள இருந்து ஒரு பாம்பே வெளியே வந்து உத்தராட்சி கொட்டையோட ஒரு உத்தரவு கொடுக்குது. அந்த உத்தராட்சி கொட்டை இப்ப தானா ஓட ஆரம்பிக்குது. ஓடிக்கிட்டு இருக்கும் போதுதான் ஊருக்குள்ள நடந்த ஒவ்வொரு விஷயமும் நம்ம பைரவிக்கு கண்ணு முன்னாடியே அப்படியே நடக்கிற மாதிரி தெரியுது. இப்போ அந்த இறந்து போன திருப்பதி சமாதி இருக்கு இல்லையா, அங்க போயிட்டு நின்னுகிட்டு இருக்காங்க. அப்பதான் சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த சமாதியில இருக்கிற இந்த ஆத்மாவை கட்டுப்படுத்துறதுக்கு சில பூஜைகள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி திரிசூலம் சொல்லிட்டு ஒரு பூஜையை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சில மந்திரங்களை சொல்லி ஒரு சூலம் சின்னதா எடுத்து அந்த சமாதி மேல குத்துறாங்க. அவனோட ஆத்மா அங்கவே கட்டி போடுற மாதிரி இருக்கு. இன்னும் சில மந்திரங்களை பேசி அங்கேயே சில பூஜைகளை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஊருக்குள்ள இருக்கிற மக்கள் கிட்ட இந்த பூஜையை கட்டுப்படுத்தணும் அப்படின்னாக்கா கண்டிப்பா இவனை 15 நாள் வரைக்கும் இந்த இடத்துக்கு யாருமே வரக்கூடாது, இதை சுத்தி ஒரு வேலி போடணும், 15 நாள் ஊருக்குள்ள ஒருத்தவங்க குடும்பமும் காவல் காக்கணும், மனுஷங்களோட நிழல் இங்க படக்கூடாது, அது இல்லாம 4 நந்தி சாமியை இங்க வச்சு சில ஜடமுடிகளை போட்டு கட்டி இதை பாதுகாத்தோம் அப்படின்னா 15 நாளுக்கு அப்புறம் இவனோட ஆத்மா சாந்தி அடைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி இவங்க முடிவு பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பூஜைகள் எல்லாம் போட்டு கடுங்காவலுக்காக வைக்கிறாங்க. சில நவதானியங்கள் பொருளையும் சில விஷயங்கள் எல்லாம் போட்டு இந்த பூஜையை பண்ணி முடிக்கிறாங்க. பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த கட்டை தாண்டி யாரும் வராதீங்க அப்படின்னு சொல்லி ஊருக்குள்ள இருக்கிற எல்லாருக்கும் ஆர்டர் போட்டிருக்காங்க. இங்க ஊருக்குள்ள இருக்கிறவங்க யாரும் வெளியே போக கூடாது, ஆடு மாடுலாம் இந்த பக்கம் ஓடிட்டு வரக்கூடாது, அதே மாதிரி வெளியூர்காரங்களை ஊருக்குள்ள யாரும் விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி இந்த பக்கத்துக்கு காவலுக்கு எப்பவுமே ஒரு ஆளை போட்டு விட்டுட்டு போறாங்க. அதே மாதிரி நம்ம பைரவி தங்கறதுக்காக ஊருக்குள்ள இருக்கிற ஒரு கோவில்ல தங்கறதுக்கு இடம் கொடுக்கறாங்க. இந்த பிரச்சனை முடிகிற வரைக்கும் நீ இங்கே இருமான்னு சொல்லி ஊர் மக்கள் கோரிக்கை வச்சதால அதை ஏத்துக்கிட்டு இங்க தங்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா அதே சமயத்துல என்ன மாதிரி சில யூடியூபர் சீரியஸ்னஸ் தெரியாம அங்க போயிட்டு படம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஊருக்குள்ள யாருமே வரக்கூடாதான், போக கூடாதான், அந்த திருப்பதியோட சமாதியை சுத்தி எப்பயுமே ஒரு ஆள் காவல் காக்குறாங்களா, அப்படி என்ன மர்மம் இந்த வீட்டுக்குள்ள நடக்குதுன்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்னு ஷூட் பண்ணிட்டு இருக்க. ட்ரோன் அந்த பக்கமா போய் திருப்பதி சமாதிக்கு நேரா போயிட்டு ஃபெயிலியர் ஆகி அங்கவே போய் விழுந்துருச்சு. அந்த ட்ரோனு கிட்டத்தட்ட 4 லட்சம் ரூபாய் மதிப்புள்ளதான். அதை எடுக்கிறதுக்காக போகும்போது அங்க இருக்கிற காவல்காரர் ஒருத்தர் பிடிச்சிடறாரு. யோ எங்கயா போயிட்டு இருக்கிற, ஊருக்குள்ள நடக்கிற பிரச்சனை எல்லாம் தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்க. இந்த மாதிரி ட்ரோன் மட்டும் விழுந்துருச்சுன்னா நான் எடுத்துட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி கேட்டா, என்னது ட்ரோன் எடுக்க போறியா, அது எவ்வளவுயா இருக்கும், 4 லட்சம் தானயா, இது போய் எடுத்துட்டு வந்துருவ, ஆனா என் ஊரே சுருகாடு ஆயிடும், தயவு செஞ்சு சொல்றேன் கிளம்பியா அப்படின்னு சொல்லி மிரட்டியை அமுச்சு விட்டுறாங்க. அவனும் சரிங்க நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறானுங்க. ஆனா அந்த ட்ரோன் அங்கேயே கிடக்குது. இப்ப நைட் டைம் ஆகுது. அந்த நைட் டைம்ல அந்த காவலாளி தூங்கிட்டு இருக்கான். தூங்கிட்டு இருக்கும் போது சத்தம் போடாம அங்க இருக்கிற அந்த யூடியூபர் உள்ள புகர ஆரம்பிச்சிட்டான். வேலி போட்டிருக்காங்க. வேலி அவனோட ஷோல்டரை கிழிக்குது, ரத்தம் ஊத்துது. அங்கவே இருந்தாலும் அவன் அதை பொருட்படுத்தாம அந்த ட்ரோனை எடுக்கிறதா போயிட்டு இருப்பான். அவன் சமாதிக்கு கரெக்டா அவன் தலைக்கு நேரா இருக்கும் அந்த ட்ரோனு. அதை எடுக்கும்போது ஷோல்டர்ல இருந்த ரத்தம் ஊத்தி வலிஞ்சு அவன் கை வழியா அந்த சமாதிக்குள்ள போகுது. ஒரு சமாதிக்கு மேல நிழலே படக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க நம்ம ஹீரோயின். ஆனா இப்ப இவன் ரத்தத்தையே கொடுத்திருக்கிறான். திரும்பவும் அந்த பிரேதாத்மாக்கு வழிவிட்ட மாதிரி இவனை ஒரு விஷயத்த பண்ணி விட்டான். அடுத்த நிமிஷம் அவனோட ஆவி இவனோட உடம்புக்குள்ள புகுந்துருச்சு. இந்த விஷயம் நம்ம ஹீரோயினுக்குமே தெரிஞ்சிருச்சு. அடுத்த நிமிஷம் அவன் தோ வர வேட்டையாடா அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா கிளம்பி நேரா வந்துகிட்டு இருக்கிறான். வந்த உடனே நேரா நம்ம பைரவி தான் பாக்குறான். தலையில நிறைய தண்ணி ஊத்தி குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவளோட அழகை பார்த்து இவன் ரசிக்க ஆரம்பிக்கிறான். இவ்வளவு ஒரு அழகை இத்தனை நாளை எங்கடி ஒளிச்சு வச்சிருந்தா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அதே இடத்துல ஒரு பாம்பு மாதிரி வந்து நம்ம திருப்பதியை துரத்திக்கிட்டே இருக்கு. இவனும் ஓடிக்கிட்டே இருக்கான்.
சைக்கிள் எடுத்து ஓட்டிக்கிட்டே போறான். ஆனாலும் அந்த பாம்பு விடுற மாதிரி தெரியல. ஒரு கட்டத்துல அவனோட சமாதிக்குள்ளேயே அவனை போகவும் வைக்குது. அப்ப கூட அந்த பாம்பு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஊருக்குள்ள நான் காவல் காப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதே இடத்துல திருப்பதி நீ இந்த ஊரை காவல் காப்ப, ஆனா இந்த ஊரையே நான் அழிப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது கரெக்டா அந்த இடத்துக்கு பைரவி வந்துடுறாங்க. என்னோட சக்திக்கு எதிரில் உன் சக்தியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, கண்டிப்பா உன்னை அழிச்சிருவான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது நானும் அழிப்பேன் அப்படின்னு சொல்லி மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. கடைசியா நம்ம பைரவி போட்ட மந்தகத்துல அவன் உள்ளுக்குள்ளே போயிட்டு திரும்ப படுக்க ஆரம்பிச்சுட்டான். இப்ப அடுத்த நாள் காலையில காமிக்கிறாங்க. திருப்பதியோட பொண்டாட்டி ராதா இருக்காங்க இல்லையா, திருப்பதி கொலை பண்ண வழக்குல இவ்வளவு நாளா அரெஸ்ட் ஆகி ஜெயில தண்டனை அனுபவிச்சாங்க. தற்பாக்குக்காகவும் ஊருக்கு நல்லதுக்காகவும் பண்ணதால இப்ப அவங்கள வெளியே விட்டுட்டாங்க. வெளியே வந்தோடனே தன்னோட அக்காவை பாக்குறாங்க. ரொம்ப வருத்தப்பட்டு நின்னுகிட்டு இருக்காங்க. அப்ப அதே இடத்துல ஊருக்குள்ள சில பேர் வந்துட்டு எல்லாரும் கூடி நின்று ஒரு பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த பேப்பரே பத்தி எரியும். எல்லாரும் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப நேரா திருப்பதியோட சமாதி கிட்ட போனா அங்க இருக்கிறவங்க எல்லாம் பயந்து போய் நின்னுட்டு இருக்காங்க. பார்த்தா ஒரு பெரிய புயல் மாதிரி அடிக்குது, பெரிய உருவம் வருது. நான் இனிமே யாரோட கட்டுக்குள்ளே வரமாட்டேன், என்னோட சக்தி ஓ சக்தியை விட மிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது யாருக்கு ஒண்ணுமே புரியல. அப்பதான் இது எப்படின்னு உங்களுக்கு தெரியலையான்னு சொல்லி ஒரு பிளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க. அந்த ட்ரோன் எடுக்க போனா இல்லையா, அவனோட உடம்புல தானே அந்த ஆவி புகுந்தது. அவனோட உடம்போட போய் சில அகோரிகளை பார்த்து சில பூஜைகளை கத்துக்கிறாங்க. அகோரிகளும் சிவனுக்கு இணையான ஒருத்தவங்க தானே. அப்படி இருக்க அதே சக்தியை இவனும் கத்துக்கிட்டு வந்துதான் இப்படி ஆக்ரோஷமா நின்னுகிட்டு இருக்கான். இனிமே என்ன பண்ண போறான்னு தெரியல. எல்லாரும் பயந்துகிட்டு இருக்க ஊர் எல்லையை சுத்தி ஒரு பெரிய கோடு போட்டு வச்சிருக்கான். அந்த கோட்டை தாண்டி ஊர்ல இருக்கிறவங்க யாரு போனாலும் சரி, குழந்தை குட்டி ஆடு மாடு பறவை ஒண்ணு கூட என்னோட எல்லையை தாண்டி முடியாது, மீறி தாண்டி பாருங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு டிராக்டர்ல இருந்து ஒருத்தவன் இறங்கி குடுகுடுன்னு ஓடி போயிட்டு அந்த கோட்டை தாண்டுவான். தலை அப்படியே போயிட்டு தனியா விழுந்துரும். எல்லாரும் மிரண்டு போவாங்க. பார்த்தல்ல என் சக்திய, உன் சக்திக்கு முன்னாடி என் சக்தி தான் பெருசு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கான். அப்படியே ஊர்ல இருக்கவங்க எல்லாரும் பயந்து போய் ஊர் எல்லையை தாண்ட முடியாம, மருத்துவம் பார்க்க முடியாம, தண்ணி எல்லாம் வத்தி போய் ஊர் பெரிய பஞ்சத்துல இருக்குது. பைரவியால கூட எதுவுமே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்க அதே இடத்துல இந்த இமாலய மலையில இருக்கிற அந்த சிவனடிகளார காமிக்கிறாங்க. இந்த சக்தியை உரியடிக்கிறதுக்கு சிவனால மட்டும்தான் முடியும், அதுக்கு என்ன வழி இருக்குது சாமி அப்படின்னு சொல்லி கேட்டா சிவனோட சில 5 மந்திரங்கள் இருக்குது. அந்த 5 மந்திரங்களை தான் நாவால சொன்னா அப்படின்னாக்கா கண்டிப்பா இதுக்கான வழி இருக்கு, அதுக்கான சக்தியுமே பைரவி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த சக்தி எப்ப அவளுக்கு தெரிய வரும்னு சொல்லி கேட்டா சந்தர்ப்பம் சூழ்நிலைகளும் அவளை மாத்தும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஊருக்குள்ள ஒரு சின்ன பொண்ணு இருக்கா, அவளுக்கு வாயில நுரத்தள்ளி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறதுக்காக முடியாம இருக்காங்க. ஊர் எல்லை தாண்டனா கண்டிப்பா செத்துருவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த பொண்ணை எப்படி காப்பாத்துறதுன்னு எனக்கு தெரியல, நீதான் சாமின்னு சொல்றாங்க எல்லாரும், தயவு செஞ்சு என் பொண்ணை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி பைரவி கிட்ட அந்த குழந்தையோட அப்பா அம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே இடத்துல நம்ம ராதா இருக்காங்க இல்லையா, அப்ப அவங்க கிட்ட பைரவி ஒரு விஷயத்த சொல்றாங்க. தொப்புள் கூடிய உறவை விட புருஷனோட மாங்கல்யங்கிறது பெருசு, நீ என்ன பண்ற அப்படின்னா உன் புருஷனோட திசை திருப்பு, அப்ப நான் சில மந்திரங்களை சொல்லி இந்த குழந்தைய கண்டிப்பா இந்த எல்லையை தாண்டி அனுப்ப முடியும், ஏன்னா அவனோட சக்தி குறைய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்ப ராதா என்ன பண்றாங்கன்னா மனக்கோலத்துல கல்யாண பொண்ணு முதலிரவுக்கு தயாராகிற மாதிரி தயாராகி ஒரு பக்கம் போயிட்டு இருக்காங்க. இந்த பக்கத்துல நான் மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க நம்ம பைரவி. அப்படி சொல்லிக்கிட்டு இருக்க மைக்ல இவங்க மந்திரம் போறது எல்லாமே ஊர் முழுக்க சக்தியா பரவிக்கிட்டு இருக்குது. அப்ப அந்த குழந்தைய தூக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் அவங்க போயிட்டு இருக்க, இந்த பக்கத்துல ராதா இருக்காங்க இல்லையா, இத பாரு திருப்பதின்னு சொல்லி அவங்க சமாதி கிட்ட போய் அழுக ஆரம்பிக்கிறாங்க. நீ பண்ண தப்புக்காக நான் உன்னை கொன்னுட்டேன், ஆனா பதிலுக்கு நீ இந்த ஊரை பழி வாங்குறது தப்பு, என்னதானே உனக்கு பிடிக்கும், நானும் உன் கூட வந்துடுறேன், உனக்கு பிடிச்ச மாதிரி வளையல் போட்டிருக்கேன், புடவை கட்டியிருக்கேன், நீ சொன்ன ஆசைப்படுவல்ல அந்த பர்ஃபியூம் அது கூட அடிச்சிருக்கேன், சீக்கிரம் ஏஞ்சு வா, உனக்கு எப்படி வேணுமே என்ன வேணாலும் பண்ணிக்கோ, தயவு செஞ்சு இந்த ஊரை விட்டுரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அதே இடத்துல அந்த குழந்தைய தூக்கிட்டு போறதுக்காக பாப்பாங்க. ஆனா அதுக்குள்ள திருப்பதி வெளியே வந்துருவான். ஏமாத்த பாக்குறீங்களாடி, என்ன ஏமாத்த பாக்குறீங்களா, விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கேன். திரும்ப ஊர் முழுக்க அந்த சக்தி பரவ ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா மைக்க வேற கரண்ட் ஆஃப் பண்ணிடுறாங்க, காத்து அதிகமா அடிக்குதுன்னு சொல்லி. இதனாலே அந்த சக்தி பரவாம திரும்ப பழைய மாதிரி வந்துருச்சு. இப்ப திருப்பதி என்ன யாரு ஏமாத்த முடியாது, என்னோட சக்தியில இருந்து உங்களால மீள முடியாது, இந்த குழந்தைய நீங்க காப்பாத்த போறீங்களா, இப்ப அந்த குழந்தையே தலையை எடுத்தா என்ன பண்ணுவீங்கன்னு இப்ப நீங்க பாருங்கன்னு சொல்லி அந்த குழந்தை முடியாம இருந்தது இல்லையா, அந்த குழந்தையோட உடம்புக்குள்ள இவனோட ஆவி புகுந்து இப்போ அங்க ஒரு பெரிய மரம் இருக்கிற ரம்பத்தை கையில வச்சிருக்குதுங்க. என் பொண்டாட்டி எனக்காக எவ்வளவு அழகா கிளம்பி வந்திருக்கா, அவ தலைதான் எனக்கு வேணும்னு சொல்லி அந்த குழந்தைய போய் அந்த ராதாவோட தலையை எடுத்துட்டு போயிட்டு அறுத்துருச்சுங்க. சோ அறுத்த தலையை தான் படத்தோட ஆரம்பத்துல போலீஸ் ஸ்டேஷனுக்கு எடுத்துட்டு வந்து டேபிள் மேல வச்சிருப்பாங்க. இப்போ தான் தங்கச்சியுமே இறந்து போயிட்டாங்க. அதை கண்முன்னாடியே பார்த்த பைரவி இப்ப நேரா திருப்பதி கிட்ட போறாங்க. அவன் சமாதி கிட்ட போயிட்டு உனக்கு என்ன வேணும், நீ என்ன சொன்னாலும் நாங்க செய்யறோம், ஆனா இந்த ஊரை விட்டுடு, பாவம் இந்த ஊரே சுடுகாடு ஆகிட்டு இருக்குன்னு சொல்லும்போது நான்
சாமிக்கு கெஞ்சனண்டி என்னை விட்டுடுங்கடான்னு. ஆனா இவனுங்க எனக்கு சமாதி சிக்ஷா பண்ணி என்னை இந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தினானுங்கல்ல, இந்த ஊர் மொத்த கிராமத்தையும் நான் சுடுகாடு ஆக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இல்ல நீ என்ன வேணாலும் சொல்லு நான் தரேன் அப்படின்னு சொல்லும்போது ஒன்ன தருவியா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. ஆமாம், நீ வந்துட்டு உன்னோட சிவன் இதுல இருந்து வெளியே வா, ஒரு மணப்பெண் கோலத்துல வந்து என் கூட இருக்கணும், நான் உன்னை அனுபவிப்பேன், உன்னை வேட்டையாடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கும் நம்ம ஹீரோயின் சம்மதிக்கிறாங்க. ஊர் நலனுக்காக ஊர்ல இருக்க பெருசுங்க எல்லாருமே நீ போயிடுமா, இந்த ஊர்ல நாங்க பண்ண தப்புக்காக இந்த ஊரே சுடுகாடு ஆக போகுது, நீ கஷ்டப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதே இடத்துல சில பேர் வந்து சாமி இல்ல ஒன்னும் இல்ல, சாமி இருந்தா வந்து காப்பாத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நம்ம இருக்கிற காத்து அசைவு மரம் இலை இப்படின்னு எல்லாத்திலையும் கடவுள் இருக்காரு, கண்டிப்பா காப்பாத்துவாரு, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது போகும்போது அந்த பாய் இருப்பார் இல்லையா, அவர்கிட்ட ஓம் நம சிவாயா அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. எதுக்காக பாயை கூப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒண்ணுமே புரியாம இருக்கும். இந்த பக்கத்துல போன பைரவி முதல் இரவுக்காக தன்னை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆசாசியா தன்னோட வாழ்நாள முழுக்க சிவனுக்காக அர்ப்பணிச்ச இந்த பொண்ணோட வாழ்க்கை இன்னைக்கு நாசமாக போகுதுன்னு நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டே இப்படியே கிளம்பிட்டு இருக்காங்க. இந்த பக்கத்துல அந்த பாயை காமிக்கிறாங்க. எதுக்காக பைரவி என்ன பார்த்து ஓம் நம சிவாயன்னு சொல்லணும், ஓம் நம சிவாயன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்டா அதுக்கு 5 பஞ்சபூதங்களும் தான் அர்த்தம் அப்படின்னா அவ எதையோ என்கிட்ட சொல்ல வந்திருக்கிறா, இப்படி பும்ப் அப்படின்னு சொல்லி இருந்தா அப்படின்னா என்ன அர்த்தம்னா கபால மோட்சம் அடையணும். யாருக்கு மோட்சம் சொல்லி கேட்டா அந்த திருப்பதியோட கபாலத்துக்கு நம்ம பூஜை பண்ணணும், அதை தான் சொல்லியிருக்காங்க சொல்லி கேட்டா கரெக்ட். அப்போ அந்த புதைச்ச திருப்பதியோட சமாதியை நம்ம நோண்டணும், அவனோட மண்ட ஓட்டுக்கு நம்ம கபால மோட்சம் கொடுத்தோம் அப்படின்னாக்கா முடிஞ்சிடும், இது சிவம் நமசிவாயன்றதுக்கு தான் அர்த்தம் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறாங்க. இந்தாண்ட பைரவி முதல் இரவுக்காக ரெடி ஆயிட்டாங்க. இப்ப அதே இடத்துக்கு திருப்பதி வந்துட்டான். அவன் வேற ஒரு உடம்புல புகுந்துதான் வந்திருக்கிறான். பைரவி கண்ணுக்கு மட்டும் தெரியுது அது திருப்பதி தான் அப்படின்னு சொல்லி. எவ்வளவு அழகா இருக்கிற, உன்னை அணுவா ரசிக்கிறேன் பொம்மாயி, சி பொம்மாயின்ற பாருங்க பைரவி அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அந்த பொண்ணை படுக்க வச்சு அவன் மேல ஏறி ரேப் பண்ணலான்னு போவான். ஆனா ஓம் நம சிவாய ஓம் நம சிவாயன்னு விடாம மந்திரத்தை சொல்ல இவனுக்கு பயங்கர வெறியாகுது. அப்போ நீங்க ஏதோ பிளான் பண்ணி இருக்கிறீங்க ஆஹான்னு சொல்லி கண்ணை மூடுறான். அப்பதான் அவனுக்கு சில விஷயங்கள் ஞாபகம் வருது. அவன் கண்ணு எதிர்க்கே தெரியுது, ஏதோ ஒரு பூஜை பண்ணி என் கபாலத்துக்கு மோட்சம் கொடுத்துட்டு இங்க இருந்து தப்பிச்சலான்னு பாக்குறீங்களா, விட மாட்டேன்டி, உன்னை இந்த ஊர் மத்தியில எல்லாருக்கும் முன்னாடி கற்பழிக்கிறான் அப்படின்னு சொல்லி திரும்ப அந்த பொண்ணு அப்படியே தூக்கிட்டு ஊர்ல நடக்கிற பூஜைக்கு நேர்ல பைரவியை போட்டு ஊர்ல இருக்கிறவங்களை எல்லாருமே மிரட்ட ஆரம்பிக்கிறான். நான் திருப்பதி இத பாருங்கடா, உங்களுக்கு உள்ள ஒண்ணு சொல்ற நல்லா கேட்டுங்க, இப்போ உங்க கண்ணு முன்னாடி இவளை நான் கற்பழிப்பேன், இதை சின்னதுல இருந்து பெருசுங்க இருந்து எல்லாருமே பார்க்கணும், எவன் கண்ணை மூடனாலும் அவன் காலிடா அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கான். ஆனாலும் நம்ம பைரவி எதையுமே பொருட்படுத்தாம ஓம் நம சிவாய ஓம் நம சிவாயன் மட்டும் மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த பனிப்பிரதேசத்துல இருக்கிற சில சாமியாருங்க இப்ப சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எதுக்காக பைரவி இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி கேட்கும்போது இந்த பூஜை நடந்துகிட்டு இருக்கும் போது 5 தடவை இந்த மாதிரி ஓம் நம சிவாயன்னு சொல்லிட்டு அந்த பூஜை நடக்கிற அந்த சமயத்துல சொல்லணும். அப்படி சொன்னிட்டோம் அப்படின்னாக்கா இந்த சக்தியை அழிக்கக்கூடிய சக்தி நம்ம பைரவிக்கு கிடைக்குன்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா திருப்பதிக்கு இது பிடிக்கல. ஓம் நம சிவாயன்னு சொல்றதை நிப்பாட்டிட்டு திருப்பதி வா என் கூட சொல்லிடின்னு சொல்லி பயங்கரமா அடிக்கிறான், தலையெல்லாம் உடைச்சு போடுறான். இப்போ 4 தடவை சொல்லிட்டாங்க, இன்னும் ஒரு தடவை சொல்லு பைரவின்னு சொல்லி இங்க இருக்கிற சாமியாருங்க யோசிச்சுக்கிட்டு இருக்க. அவ அதோட இறந்து போகிறான். இப்போ அங்க இருக்கிற ஒரு சின்ன பொண்ணு மட்டும் இங்க வந்துகிட்டு இருக்கு. வந்து பைரவியோட தலையில பார்த்தா ஃபுல்லா ரத்தம். அப்போ பைரவி அக்கா ஏந்திருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. திருப்பதி இதை பார்த்துட்டு முளைச்சு 3 இலை கூட விடல, நீ அவளை காப்பாத்த போறியா அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருப்பான். அப்படியே அந்த சின்ன பொண்ணு ஏஞ்சி போயிட்டு நேரா கோவில்ல இருக்கக்கூடிய ஒரு நந்திசாமி காது கிட்ட இந்த மாதிரி அந்த பைரவி அக்காவை காப்பாத்துங்க, உன் காதுல எது சொன்னாலும் நடக்கும் சொல்லி எங்க அம்மா சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீ இப்ப வந்தா வா, இல்லனா எப்பவுமே வராதுன்னு சொல்லி அந்த குழந்தை சொல்லும். அடுத்த நிமிஷம் அங்க இருக்கிற நந்திசாமி ஏஞ்சி எல்லாருக்கும் காட்சி தரும். அப்படியே வந்து நம்ம பைரவியோட நெத்திக்குள்ள ஏதோ ஒரு சக்தியை மட்டும் கொடுத்துட்டு போகும். அப்ப திருப்பதி இருப்பான், அவன் உன்னை காப்பாத்துறதுக்கு நந்தி வருதா, ஆனா என் சக்திக்கு மேல எது வருதுன்னு நான் பாக்குறேன்னு சொல்லி அவன் ஒரு பூஜையை பண்ணுவான். அவன் சில மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இப்ப ஃபைனலா ஒரே ஒரு தடவை ஓம் நம சிவாய சொல்லணும் இல்லையா, அதையுமே இப்ப நம்ம பைரவி சொல்லிட்டாங்க. சொன்ன அடுத்த நிமிஷம் நவக்கிரகங்களும் சேர்ந்து நம்ம பைரவிக்கு மிகப்பெரிய சக்தியை கொடுக்குது. அது அந்த மலை பிரதேசத்துல இருக்கிற சில அகோரிங்க எதுக்குமே இல்லாத அளவுக்கு இப்படி ஒரு சக்தி எப்படி பைரவிக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லி கேட்டா 110 கோடி தடவை ஒரு வாழ்நாள் முழுக்க தன்னை அர்ப்பணிச்சு சிவனுக்கு இந்த மாதிரி ஓம் நம சிவாய சொன்னோம் அப்படின்னாக்கா சிவனோட தரிசனம் நமக்கு நேர்லயே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஊர் உண்மையிலுமே கொடுத்து வச்ச ஒரு ஊரு. பைரவி மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கிறதுக்கு அவ பரம்பரையில இருந்து சொல்லிக்கிட்டு இருக்க அந்த மந்திரம் தான் இன்னைக்கு அவளுக்கு காட்சியா தந்திருக்கிறாருன்னு சொல்லும்போது சிவன் அடிகளாரே அப்படியே வானத்துல காட்சி தருது. ஊர் மக்கள் எல்லாரும் மிரண்டு போறாங்க. அப்படியே ஒரு பெரிய திரிசூலத்தை எடுத்து நம்ம பைரவி கையில கொடுத்துட்டு போறாங்க. அடுத்த நிமிஷம் திருப்பதி இருக்கான்
இல்லையா, அவன் ஒரு பெரிய மாட்டு வண்டி எடுத்து பைரவை கொல்றதுக்காக வருவான். அப்படியே பறந்து போய் அந்த திரிசூலத்தை நெஞ்சில ஒரே சொருகு அதே இடத்துல எரிஞ்சு புஷ்பமாவான். இந்த பக்கத்துல அந்த பாயங்களா இருந்தாங்க இல்லையா, அவனோட கபால மண்டபத்தை எடுத்து பூஜை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்படியே இந்த பக்கம் திருப்பதி அழிஞ்சிட்டான். இனிமே அந்த ஆத்மா வராதுன்னு சொல்லி அந்த சாமியார் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் ஊரு பழைய மாதிரி நார்மல் ஆயிடுச்சு. யார் வேணாலும் வெளியே போலாம், யார் வேணாலும் உள்ள வரலாம், பழைய நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி நம்ம பைரவி இருக்காங்க இல்லையா, அவங்க பழைய மாதிரி சிவனை தேடி திரும்ப அவங்களோட வேலையை பார்க்கறதுக்காக அந்த ஊரை விட்டு கிளம்ப போறாங்க. எல்லாரும் கையெடுத்து கும்பிட்டு வழி அனுப்பி வைக்கிறாங்க. சில நாளுக்கு அப்புறம் ஊருக்குள்ள சில இளவட்டு பசங்க டீயை குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் சைக்கிள்ல போற பெல் அடிக்கிற சத்தம் கேக்குது. என்னடான்னு திரும்பி பார்த்தா கொய்யால சைக்கிள் மட்டும் தனியா வந்துகிட்டு இருக்குது. திருப்பதியோட சைக்கிள் பழைய மாதிரி பெல் அடிச்சிட்டு இருக்கு. இவனுங்க எல்லாம் மரண பீதியில இருக்கிறானுங்க. அப்படியே பாட்டு 3க்கான லீட கொடுத்து இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. இந்த படம் எப்படி இருக்கு அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த படத்தை பார்க்கும்போது ஃபுல்லா எனக்கு அருந்ததி படத்தோட ஞாபகம் தான் வந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான கதையை தெரிஞ்சுக்கணும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல படத்தோட கதையில சந்திப்போம். தேங்க்யூ.